இன்னைக்கு எல்லா இளைஞனும் ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அவன் இன்னைக்கு பிறந்தவனா இருக்கலாம், நேத்து முளைச்சவனா இருக்கலாம், முந்தா நாள் முளைச்சவனா இருக்கலாம், நாளைக்கு முளைக்க கூடியவனா கூட இருக்கலாம் ஐயா. ஆனா ஒரு தலைவனை தான் இன்னைக்கு எல்லா இளைஞனும் தேடிக்கிட்டு இருக்கிறான். தலைவனை தேடுறான், ஐயா. நீங்க என்ன விட ரொம்ப லேட்டஸ்டா இருக்கீங்க. ஏன்னா இளைஞர்களாவே நீங்க இருக்கீங்க இல்லையா? இன்றைய இளையோர்களுக்கு எடுத்துக்காட்டாய் பெரிதும் விளங்கும் பாத்திரம் தொண்டில் சிறந்த லக்குவனி என்று பேசுவதற்காக முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார். நடுவர் உள்ளிட்ட நல்லவைக்கு என் பணிவான வணக்கங்கள். பாடப்பகுதிக்கு அப்பாற்பட்டு சென்று விடை எழுதக்கூடிய மாணவன் நான் அல்ல. கேட்ட கேள்விக்கு என்ன பதிலோ அதை மட்டுமே எழுதி வெற்றி பெறக்கூடிய மாணவன் என்பதை நடுவர் உள்ளிட்ட இந்த நல்லவைக்கு பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். கேள்வி என்ன கேட்டிருக்கிறது? கம்பராமாயண பாத்திரங்களில் எது சிறந்தது, எது உயர்ந்தது, எது ஒப்பில்லாதது? அப்படி இல்லை. இன்றைய இளைஞனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது எது? அவ்வளவுதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற இளைஞனை பற்றி நன்றாக புரிந்து கொண்டால் கம்பனுடைய எந்த பாத்திரம் அவனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞன் அறிவுரை சொன்னா ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். ஐயா அவர்களை போல அறவுரை சொன்னா ஒத்துக்குவானா? கேட்கவே மாட்டான். அப்ப அவனுக்கு அறவுரை, அறிவுரை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அவன் இல்லை. எது அறம் என்பதை அறிந்து கொள்ளுகிற நிலையில் கூட இன்னைக்கு இருக்கிற இளைஞன் இல்லை. நன்றி, அவன் யாருக்கு நன்றியுடையவனாக இருக்கிறான் என்பதை கேள்விக்குறி. இன்னைக்கு யாரிடத்துல நன்றி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இல்லை. யாருக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கக்கூடாதோ அவர்களுக்கெல்லாம் இளைஞன் இன்றைக்கு நன்றியுடையவனாக இருக்கிறான். அது அவரவர்களுக்கு புரியும். அப்ப அறம் சொன்னால், அறிவுரை சொன்னால் கேட்டுகிற மனநிலையில் அவன் இல்லை. யாருக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இல்லாமல் வேண்டாதவர்களுக்கு நன்றியுடையவனாக இருக்கிறான். அப்படி என்றால் அறவுரை சொல்லுகிற பரதனிடத்தில் அவன் பக்கத்தில் போவானா? அல்லது நன்றி என்றால் இப்படித்தான் என்று சொல்லுகிற கும்பகர்ணனை அவன் தொட்டு பார்ப்பானா? ரெண்டு பேரையும் விட்டுட்டு இன்னைக்கு எல்லா இளைஞனும் ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அவன் இன்னைக்கு பிறந்தவனா இருக்கலாம், நேத்து முளைச்சவனா இருக்கலாம், முந்தா நாள் முளைச்சவனா இருக்கலாம், நாளைக்கு முளைக்க கூடியவனா கூட இருக்கலாம் ஐயா. ஆனா ஒரு தலைவனை தான் இன்னைக்கு எல்லா இளைஞனும் தேடிக்கிட்டு இருக்கிறான். தலைவனை தேடுறான். ஐயா நீங்க என்ன விட ரொம்ப லேட்டஸ்டா இருக்கீங்க. ஏன்னா இளைஞர்களாவே நீங்க இருக்கீங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு எது தேவை? ஒரு தலைவன் தேவை. நீங்க அந்த தலைவனை சரியா பிடிச்சவன் கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த தலைவன் அறம் சொன்னா அவன் கேட்பான். அந்த தலைவன் யாருக்கு நன்றியுடையவனா இருக்கானா அவன் நன்றியுடையவனா இருப்பான். அப்ப நீங்க பிடிக்க வேண்டிய முதல் பிடி, அவன் கையில ஒரு நல்ல தலைவனை பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பரதனையும் அவன் ஒத்துக்குவான், கும்பகர்ணனையும் அவன் ஏத்துக்குவான். அப்படி ஒரு நல்ல தலைவனை இனம் கண்டு பற்றி கொண்டவன் இலக்குவன். ஆகவே அவனுடைய தொண்டுதான் இன்றைக்கு இளைஞனுக்கு தேவை. நீங்க தொண்டுன்னு உடனே ஏதோ உழவார பணி செய்யறது, கூட நிக்கிறது, சோறு கொடுக்கறது இப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். முதல்ல தொண்டு செய்யறவன் விஷயம் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். தொண்டு செய்கிறவனுக்கு தொண்டனாவதற்கு முன்பு தலைவனை இனங்காணுகிற அறிவு வேணும். இலக்குவனுக்கு அது இருந்தது. சரி, ஒண்ணு முடிஞ்சது. ரெண்டாவது, தலைவனை இனங்கண்டுட்டா போதுமா? அவனை சரியான தலைவன் என்று அடையாளப்படுத்த வேண்டும். அந்த வேலையை யாரு செய்யறா? இலக்குவன் செய்யறான். நீங்க ராமனையும் இலக்குவனையும் பக்கத்துல நிறுத்தி வச்சா யாரு ராம யாரு இலக்குவனே தெரியாது. ராமன் கார் நிற வண்ணத்தான், இலக்குவன்
செம்மை நிற வண்ணத்தார். அது கம்பன் பாடல்களே நாம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நவராத்திரி பொம்மையில இந்த தசாவதார பொம்மை வைக்கும்போது பாருங்க, அம்மாவுக்கு எது ராம எது இலக்குவன்னு தெரியாது, ஆனா அந்த நிறத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்ப தலைவனை பார்த்து அவனை போலவே உடை அணிந்து கொள்வது, அவனை போலவே செயல்பாடுகளை செய்வது, அவனை போலவே ஹேர் ஸ்டைல், அவன் பேசுற மாதிரியே பேசுறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு தேவை. அதனால ராமனை பார்த்தான், ராமனை போலவே தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற இலக்குவன் என்றைக்கும் இளைஞனுக்கு ஒரு தலைவனாக தொண்டனாக வழிகாட்டுவான். சரி, தலைவனை இனங்கண்டாச்சு, தலைவனை அடையாளப்படுத்தியாச்சு, இப்ப தலைவனை பின்பற்றணும். அதுதானே முறை. இப்ப இந்த தலைவனை பின்பற்றணும்னா என்ன செய்யணும்? தலைவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கணும். எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்? ஒருவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவனுக்கு இக்கட்டான சூழல் வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய தொண்டாலே அவனுடைய இக்கட்டை போக்குபவனாக இருக்க வேண்டும். அது யாரு? இலக்குவன். எப்படி போக்கணும்? கணவனும் மனைவியுமாக போகிற போக்கிலே யமுனை நதி குறுக்க வருதுங்க. எப்படி கடந்து செல்றதுன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மூங்கில் கழிகளை எல்லாம் எடுத்து மானை கொடியிலே கட்டி தெப்பம் செய்யணும். அப்ப தொண்டன் என்பவன் ஒரு தலைவனுக்கு அவன் தவிக்கிற காலத்தில், அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிற காலத்தில், அவன் அறியாத ஒரு கலையையும் நீ எங்கு கற்றனை என்று கேட்கிற அளவிற்கு அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டன் இருக்க வேண்டும். இதை படிக்கிறான் என் இளைஞன். விஜயசுந்தரி அவர்களே, ஒரு குறுக்கீடு என்னவென்று கேட்டால், இப்போது தொண்டா அல்லது அறமா அல்லது நன்றியா என்பதல்ல கேள்வி. இந்த மூன்று நிலையிலே நின்ற எந்த பாத்திரத்தை நாம் இளையவர்களுக்கு முன்னுதாரணமாக்கலாம் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படை. சரி, இலக்குவனை முன்னுதாரணமாக்கலாம் என்ற இளைஞர்களுக்கு என்று சொல்கிறீர்கள். ஏன் ஆக்கலாம் என்றால் அவன் தொண்டில் சிறந்தவன் என்று சொல்கிறீர்கள். இதை சொல்கிற பொழுது இன்றைய இளையன் கேட்பான், தொண்டு செய்ததாலே இலக்குவனுக்கு வந்த பெருமை என்ன? 14 ஆண்டுகள் அவன் தன் மனைவியை கூட விட்டு விட்டு போய்விட்டானே. சரி, வாழ்க்கையிலே தூக்கமில்லை, உறக்கமில்லை, அப்படியே இருந்தானே. இப்படிப்பட்ட ஒரு பரிசு கிடைப்பதற்காக நான் தொண்டு செய்ய வேண்டும், ஆகவே இந்த தொண்டே எனக்கு வேண்டாம் என்பான். என்ன சொல்வீர்கள்? சரி, ஒரு தியாகமும் ஒரு இழப்பும் தன்னை கரைத்து கொள்ளுகிற தன்மையும் இன்றைக்கு இளைஞனிடத்திலே இல்லை. இது மூன்றையும் இலக்குவனிடத்திலே பெருமையாக நாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் தலைவன் தடுமாறுகிற நேரத்திலே கூட தான் பக்கத்திலே இருந்து உயர்த்தி பிடித்த காரணத்தினால் கடைசியில் ராமனே என்ன சொல்லுகிறான்? தலைவனே ஒரு பட்டத்தை தருகிறான் இலக்குவனுக்கு. அவன் இல்லை என்று சொன்னால் நான் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு உயருகிறான். தன்னுடைய உயிரை காத்ததே இந்த தொண்டன்தான் என்று இலக்குவன்தான் என்று ஒப்புக்கொள்ளுகிறான். அது பரதனுக்கோ அல்லது நன்றியை காப்பாற்றி கொண்டிருக்கிற கும்பகர்ணனுக்கோ வாய்க்கவில்லை. கடைசி நேரத்திலும் கூட ஒரு மாயமான் செல்லுவதற்கு முன்பு வரை அறிவின் உச்சத்திலே இருந்த ஒரு தலைவன் மாயமானை பார்த்த பிறகு உணர்ச்சி வசப்படுகிற பொழுது இவன் தந்த வெற்றி இவனால் அல்லவா என்று பின்னாளில் போற்றுகிற அளவிற்கு இலக்குவனுக்கு ஒரு பெருமை வந்து சேர்ந்தது என்ற காரணத்தினால் தான் அவனை தொண்டனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய தொண்டு அதற்காகத்தான் அவனுக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையிலும் கடந்து கடந்து செல்லுகிற பொழுது தலைவன் செய்கிற தவறையும் சுட்டிக்காட்டி அவனுக்கு வேண்டிய அறிவுரைகளையும் எடுத்து கொடுத்து தலைவனுடைய சிந்தனையை உயர்த்தக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால்தான் ஒரு இடத்திலே கம்பன் மிக அழகான ஒரு பாடலை போட்டான். காலம் முழுக்க இரவும் பகலுமாக கண்ணுறங்காமல் என் பக்கத்திலே நின்று காத்தவன் இலக்குவன். அதனால் தான் சொன்னான், பயிலும் காலம் 10 நாளும் படற்கானத்து அயில்கின்றேனுக்கு ஆவன நல்கி அயிலாதாய் வெயிலென்று உண்ணாய் நின்று தளர்ந்தே மெலிவைதி துயில்கின்றாயோ உறக்க துறவானோ.
அவன் பெற்ற பரிசு. இந்த நிலையில் நீ இருப்பதை காண்பதற்காகவா நான் இருக்கிறேன்? உறக்கத்தை முழுவதுமாக தொலைத்துவிட்டு எனக்காகவே வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்தவன் அல்லவா நீ என்று சொன்ன காரணத்தினால் பின்னாளிலே முழுக்க முழுக்க தொண்டினுடைய உச்சத்திலேயே இருந்த காரணத்தினால் கவரி வீசுகிற தொண்டும் கடைசி வரை இலக்குவன் செய்தான். ஆகவேதான் சொன்னார்கள், ஒருவனை உயர்வாக கருதுவதற்கு முதல் பண்பு அவனிடத்திலே இருக்கக்கூடிய தன்னை கரைத்து கொள்ளுகிற தன்மை. இரண்டாவதாக இருக்கக்கூடிய பண்பு, ஒரு தலைவனாக ஒருவனை தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு அவன் தடுமாறுகிற சூழலிலும் கூட அவனுடைய தளர்ச்சியை தூக்கி இறுக பிடித்து அவனுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய திறம். மூன்றாவதாக அவனுடைய வெற்றிக்கும் அவனுடைய போர்க்களத்திலே அவன் செய்வகின்ற வில்லாற்றலுக்கும் தான் உடன் இருந்து பணி செய்கிற ஆற்றல். இது அத்தனையும் இருக்கிற காரணத்தினால் பரதனுடைய அறம் என்பது ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளது. ஆனால் கும்பகர்ணனுடைய நன்றி என்பது அவனை பொறுத்தளவு சிறந்ததாக இருந்தாலும் என் இளைஞனுக்கு அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அறமாக இருந்தாலும் நன்றியாக இருந்தாலும் தான் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்கிற பொழுது அதை தொண்டாக மேற்கொள்ளுகிற காரணத்தினால் இலக்குவனுடைய தொண்டுதான் நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்காட்டாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, விஜயசுந்தரி அவர்கள் இலக்குவனுடைய தொண்டே இளைஞர்களுக்கு பெரிதும் எடுத்துக்காட்டாக வேண்டும் என்று அழகாக வாதிட்டார்கள்.